மேற்கு வங்கத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கு சில மாதங்களே இருக்கும் நிலையில் அம்மாநில அரசியலில் புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு வங்க அரசியலில் ஹுமாயூன் கபீர் திடீர் பேசுபொருளாகியுள்ளார். இவரது அண்மைக்கால செயல்பாடுகள்தான் இதற்கு காரணம். அயோத்தியில் இடிக்கப்பட்ட பாபர் மசூதியை போன்றே மேற்கு வங்கத்தில் ஒரு மசூதியை கட்டுவேன் என கடந்த மாதம் அறிவித்தார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ ஹுமாயூன் கபீர். இதனால் மத நல்லிணக்கம் பாதிக்கும் என கூறி அவரை இடைநீக்கம் செய்தார் மம்தா பானர்ஜி. இந்நிலையில் ஏராளமானோரை திரட்டி புதிய மசூதிக்கான அடிக்கல் நாட்டு விழாவை நடத்தியுள்ளார் கபீர். வரும் 22ஆம் தேதி புதிய கட்சியை தொடங்கி சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் கபீர் கூறியுள்ளார். ஓவைசி கட்சியுடன் கூட்டணி வைக்கவும் கபீர் வியூகம் வகுத்துள்ளார். தனது எழுச்சியால் மம்தா பானர்ஜியின் இஸ்லாமிய வாக்கு வங்கி இல்லாமல் போகும் என்றும் கூறினார் கபீர். மேற்கு வங்கத்தில் சுமார் 26 விழுக்காடு வாக்கு வலிமையை கொண்ட இஸ்லாமிய சமூகத்தின் பெருவாரியான ஆதரவு மம்தா பானர்ஜிக்கு இருந்த நிலையில் ஹுமாயூன் கபீரின் வரவு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொல்கத்தாவில் பகவத்கீதை வாசிக்கும் நிகழ்ச்சி பிரம்மாண்டமாக நடைபெற்ற நிலையில் இதேபோன்று 1 லட்சம் பேரை திரட்டி குரான் வாசிக்கும் நிகழ்ச்சியை பிப்ரவரியில் நடத்தப்போவதாகவும் அவர் கூறினார். இவரது நகர்வுகள் இஸ்லாமிய வாக்குகளை குறிவைக்கும் வகையிலேயே உள்ளன. மேற்கு வங்காளத்தை வெல்ல இலக்கு வைத்து பாஜக தீவிரமாக செயல்பட்டு வரும் நிலையில் மேற்கு வங்க தேர்தலில் ஆட்டக்குலைப்பராக மாறுவாரா ஹுமாயூன் கபீர் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.